சாப்பிட்டியா? இருக்குதா அப்படியே வரம்புலையோ பாசமா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடலாம். சாப்பாடு கையை கொடுக்கவும் என் மரும்புள்ள சாப்பிடல. நான் தான் புறத்தி சாப்பாட்டுல மீட்டுக்கிறேன். நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடுறா. சாப்பிடுப்பா. அடிச்சுக்க போதுடா. தண்ணி குடிடா. மரும்புள்ளி நாங்க பக்கத்துல சரியா போடும். ஏன் அது குத்தனா தான் உள்ள இறங்குதா? இப்படி துண்ணுத்தான் பொண்ணு குடும்பத்தையே காலி பண்ணி சாப்பிடுறா. நயா மாட்டீங்க. என்னடா 2 வாய் எடுத்து அவ்வளவு தீனி கொடுத்துக்கிறேன். சரி சரி சரி. அதே மிச்சம் வைக்கிற பொண்டாட்டி என்ன சொல்ல பொண்டாட்டி சொல்றேன். ஆமா சொல்லுவாங்க. நீ ரெண்டே வாய் தண்ணி வச்சு அவளை சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறாரு. ஆமா ரசம் கொடுத்துறேன். அது வேண்டுமா? என்ன கழிவுடா? கழிவுப்பா. போற வழி நக்கினே போயிடலாம். கழிவுடா. வட நேரம் உங்க உடுங்க. தம்பி இப்படி சாப்பாடு பிரமாதம் ஐயா. அப்படியா? மாமா சாப்பிட்டியா? நான் நம்ம சாட்ட போறேன். இன்னும் பட்டினியா கிடக்குறான். வந்து சோறு துண்டுறா நம்ம வச்சு மேல போட்டுக்கிறாங்க. அவரா ஒரு கூட துணி இப்போது எதுக்காக வந்து துண்டு தெரியுமா? என்னுடைய மனைவி என்னுடைய நாட்டுக்கு அழைத்து செல்ல போகுது. உடனே கையால கூந்து சொன்னாரு ஐயா. அவ்வளவு கட்டியா வச்சுக்கிட்டு செலவு சிக்கணும். ஆமாங்க நம்ம குடும்பம் ஓஹோன்னு ஆயிடும். இந்த மாதிரி குழம்பு வச்சுன்னு வச்சுக்கா 100 பேர் சாப்பிடலாம். சரி சரி 100 கறி எடுத்தா 100 பேர் சாப்பிடலாம். ஆமாங்க சாந்தி வரலா யாரும் மெரிக்கூடாது. நீயே மெரிச்சிக்கிறியா? கொண்டு வா சாதாரணமா செனங்கார காட்டு உட்காந்து ஏரி வேலை சாதாரணமா சொல்றாரு. போய் பாருங்க ஏரி வேலையில தாய் குளம் எவ்வளவு ஜென்மத்தை ஒரிக்கிறாங்க தெரியுமா? வேவாத வெயில்ல அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்களாம்.